தினமும் தான் வாச கூட்டுறோம். அப்படி கூட்டியுமே குப்பை வந்து மானாவரியா சேருது. என்னக்கா என்ன பண்றீங்க? நம்ம என்னத்த பண்ணுவோம், காலையில எந்திரிச்சோடனே வீடு வாச கூட்டுறது தான். மருமவ தானே எல்லா வேலையும் செய்வா, என்ன நீங்க செய்யறீங்க? இன்னும் மருமவ எந்திரிக்கல, அதனாலதான் சரி எதுக்கு அப்படின்ட்டு நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கொண்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மருமவளை தூங்க வச்சுக்கிட்டு நீங்க எல்லா வேலையும் பாக்குறீங்களா? இதுல என்ன இருக்கு? நான் எந்திரிக்கலன்னா அவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா, அவன் எந்திரிக்கலன்னா நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்போம். மருமவ இல்லாதனால நம்ம தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மருமவ வந்தா மட்டும் என்ன? சரிதான் சரிதான். ஏன் விரவு வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்க? வீட்டுல போய் வைக்க வேண்டியதானே? வைப்போங்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாது போலயே. என்னம்மா, என்ன விஷயம்? உங்க வீட்டுல மருமவளுக்கு விசேஷம், எங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க, அப்படிதானே? ஏன் மருமவளுக்கு விசேஷமா? நான் எதுக்கு மறைக்க போறேமா? சும்மா நடிக்காதீங்கக்கா, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அட என்னத சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே. நேத்து உங்க மருமவ வெளியே இருந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா. நான் என்ன ஏதுன்னு கேட்டேன், அப்படி இப்படி நழுப்பிட்டு போயிட்டா. என்ன விசேஷம் இல்லாமையா இருக்கும்? கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகி போச்சுல்ல. என்ன நீ சொல்ற, நிஜமாவா? ஆமாக்கா, முகமும் நல்ல வெளுமையா இருந்துச்சு, நான் பார்த்தனே. விசேஷம் இல்லாமையா இருக்கும்? அப்படியா? இதை நாங்க கவனிக்கவே இல்லையே, இத பத்தி யோசிக்கவும் இல்ல. ஐயோ ரொம்ப சந்தோஷமா, காலங்காத்தால நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. சரி சரி, போய் மருமவளை போய் பாருங்க, நானும் வாரேன். இந்த உடனே போறேன். மகா, மாமா. என்னம்மா இன்னும் உடம்பு அப்படியே தான் இருக்கா? ஆமா மாமா. ஹாஸ்பிட்டல் நேத்தே போகலான்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. இல்ல மாமா, ஒன்றும் இல்ல. சரி கிளம்பு, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம். இல்ல மாமா, அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம். நான் இப்ப கொஞ்ச நேரம் தூங்குறேன். சொன்னாலே கேட்க மாட்டேன். இன்னைக்குல நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், ஒழுங்கா தூங்கி ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு சூப்புக்கு ஏதாவது தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சூப்பு குடிச்சா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி மாமா. நான் கூட நினைச்சேன், பிடிக்காம 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, இதுங்க வாழ்க்கை எப்படி ஆக போதோ என்ன ஆக போதோன்னு பக்கன்னு இருந்துச்சு ஒவ்வொரு நிமிஷமும். எப்படியோ என் மருமகளும் என் பையனும் சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்கும்போது அம்பிட்டு ஆனந்தமா இருக்கே. எப்படியோ கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்டுல நம்ம வாரிசு வரப்போகுது, எம்பிட்டு ஆனந்தமா இருக்கு. உமா உமா, என்னம்மா விளக்கு மாத்த எடுத்துட்டு போனா வாசலை கூட்டிட்டு வரேன்னு போனதும் தெரியல வந்ததும் தெரியல, அவ்வளோ சீக்கிரமா கூட்டிவிட்ட? ஐயோ கூட்டலான் தான் போனேன், ஆனா அந்த பக்கத்து வீட்டுல அள்ளி சொன்னா பாருமா, நம்ம வீட்டுல நம்ம மகா முழுகாம இருக்கானே. அதை கேட்டோடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதான் சீக்கிரமா ஓடியாந்துட்டேன். என்னம்மா சொல்ற, உண்மையாவா? நம்ம மகாவா? ஆமாமா. ஆமா ஆமா, நேத்தே நானே பார்த்தேன், உடம்பு ஏதோ சலுப்பா இருக்குன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தா சோந்து. ஓ அப்படியா, இது தெரியாம போச்சே நமக்கு. உமா, இனிமே மகாவை எந்த வேலையும் வாங்கக்கூடாது சரியா? எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு பாத்துக்கணும். நீ சொல்லவே வேண்டாமா, எல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஐயோ என் ஆனந்தத்துக்கு அளவே இல்லடி. நீ பண்றதெல்லாம் பார்த்தா இங்கேயே ஆடிடுவ போல இருக்கேம்மா. ஊருக்கே விருந்து வச்சிருவேன் போல இருக்குது. ஏன் நீ வேற. சரிதான். அந்த பால் வாங்கி வச்சிருக்கல, அதை நல்லா சுண்ட காய்ச்சி உனக்கு குங்குமப்பூ வாங்கிட்டு மீதி இருக்கும்ல, அந்த குங்குமப்பூ போட்டு அப்படியே கொதிக்க வச்சு சக்கரை போட்டு எடுத்துட்டு வரியா? மருமவளுக்கு மாசமா இருக்கானோனே குங்குமப்பூல பால். கலக்குமா கலக்கு. அட நீ வேறடி. இந்த விஷயம் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. ஐயோ இதை மறந்துட்டேன் பாரு, அன்னைக்கு போனை போட்டு உடனே சொல்றேன். ஐயோ ஆனந்தமா இருக்கு எனக்கு. ஐயோ எப்படியோ மகாவும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். அம்மா அம்மா. என்னையா சந்தோஷம் சொல்லியா? அம்மா, மகாவுக்கு உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்கா. அவளை இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய வைக்காதீங்கம்மா. இனிமே மகா என்ன தூங்கினாலும் நாங்க எழுப்பவே போறதில்ல, அவன் நல்லா தூங்கட்டும். மகாவுக்கு சூப்பு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் போயிட்டு நண்டும் ஆட்டுக்காலும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடாப்பா. பரவாயில்ல, என் பையன் இப்பயே மருமவளை நல்லா பாத்துக்கிறான். எல்லாம் உங்க அப்பா மாதிரி. சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சாச்சு, மற்ற எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சரி, எனக்கு இப்ப கிளம்ப வேண்டியதான். ஜோலிமா கிளம்புறியா? ஆமா பையே, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். எம்மாடி, அவளுக்காக கிளம்புறேன்னு சொல்ற, இந்த அப்பாய்க்காக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாதா? இல்ல பையே, நான் அங்க போயிட்டு ஹாஸ்டல்ல இருந்துட்டு ஒரு வீடு பாக்குறேன். வீடு பார்த்துட்டு நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். என் கூட நீங்க வந்து இருந்த மாதிரி இருக்கும்ல. உனக்கு என்ன ஒண்ணுமா இல்ல? இம்பிட்டு பெரிய சொந்த வீடு கட்டி போட்டிருக்கான் உங்க அப்பன், எல்லாம் உனக்காக செஞ்சிருக்கான். நான் இங்க இருந்தது எங்க அம்மாவுக்கு அது அவமானமா இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பையே. நான் வீடு பார்த்துட்டு உங்களை வந்து உடனே கூட்டிட்டு போறேன், சரியா? அவனும் இப்படிதான் என்ன விட்டுட்டு போறான், நீயும் இப்படிதான் விட்டுட்டு போற. ஐயோ அப்பா, கிளம்பும் போது இப்படி அழுத எப்படி? நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீங்க எதுக்கு பதில நினைச்சிட்டு இருக்கீங்க?
சொல்றேன்ல, ஒரு 10 நாள் 15 நாள் பொறுத்துக்கோங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? அம்மா இங்க தனியா இருக்கட்டும். அவங்களுக்கு அப்பவாவது நம்மளோட அருமை புரியுமா என்னன்னு பார்க்கலாம். ஒரு காலத்துல நான் துரையை விரும்பும் போது அவங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சு துரையை தனியா கூட்டிட்டு வந்துடணும். இல்லைன்னா எங்க அம்மா சொன்னுச்சு, அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டு அவ்வளவு பெரிய வீட்டுல நீயும் மாப்பிள்ளையும் மட்டும் இருங்க அப்படின்னுச்சு. ஆனா அன்னைக்கு நான் நினைச்சேன் அம்மாவோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு. ஆனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே பிரிஞ்சு போகணும்னு நினைச்சு கூட பார்க்கல. தன்வினை தன்னை சுடுன்னு படிக்கும் போது புரியல, உணரும் போது புரியுது. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சா நம்மளை கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் காத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு. அதெல்லாம் விடுங்க அப்பாயி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 10-15 நாள் நீங்க என் கூட வந்துடுங்க. சரிம்மா ஜூலி, இம்புட்டு தூரம் நீ சொல்லும்போது நான் புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? நீ இதுல இருந்து வெளியே வரணும், அதுக்காக நான் வரேன். சரி வாங்க போலாம். என்ன ஜூலி, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். எம்மாடி, இந்த அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். நீ எதை பத்தி யோசிக்காத, சரியா? பைய கொடு, நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். வேண்டாம், என் வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும். சரி வா, வண்டியில ஏறு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். எனக்கு தனியாவே நடந்து போகவும் தெரியும். என்ன இப்படி பேசுற? இவ்வளோ தூரம் நடந்து போறதுக்கு மணி ஆகி போயிடும். நான் கூட்டிட்டு போய் விடுறேன், வா. அப்பாயி நான் போயிட்டு வரேன். அவ தப்பு பண்ணும்போதெல்லாம் கடவுள் சும்மா விட்டுட்டாரு. இன்னைக்கு அவ திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு இந்த கடவுள். நல்லா பிடிச்சுக்கோ ஜூலி, போவோம். வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வரேன்னு சொல்றாரு. வீட்டுல இருந்து இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா தெரியும் எம்புட்டு கஷ்டம்னு. எம்புட்டு தான் வெளியே போய் சம்பாரிச்சாலும் வீட்டுல இருக்க மனைவி ஒழுங்கா அதை பாதுகாத்தா மட்டும்தான் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்க முடியும். நமக்காக 10 ரூபா கூட செலவு பண்ணிக்காம இருந்தோம்ல, அதுக்கு இந்த ஆள் இதுவும் பேசுவது, இதுக்கு மேலையும் பேசுவது. அண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. என்ன இந்த நேரத்துல கூப்பிடுறான், என்ன எதுன்னு தெரியலையே. அண்ணி என்னங்க நீ பண்றீங்க? நான் என்னத்தமா பண்ணுவேன், கால்த கட்டா குட்டிச்சவரு. வீட்டு வேலை தான், பாத்திரம் கிடக்குதா, அதை கழுவி வைப்போன்னு கழுவிக்கிட்டு இருக்கேன். சொல்லுமா, காலங்கத்திலே ஃபோன் பண்ணியிருக்க? அண்ணி எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அண்ணி, அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். நல்ல விஷயமா? என்னம்மா சொல்ற? அண்ணி நம்ம மகா முழுகாம இருக்கா அண்ணி. எப்படி நிஜமாவா சொல்ற? நம்ம மகாவா? ஆமா அண்ணி, எனக்கு காலையில இந்த பக்கத்து வீட்டு அள்ளி தான் சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பி வரேன். வாங்க நீ. சரி நான் வைக்கிறேன். சரிம்மா. ஐயோ ஏன் மகாவா? ஐயோ எம்பிட்டு ஆனந்தமா இருக்கு. அவளுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு போவோம். ஏமா இந்தாமா, நீ கேட்ட குங்குமப்பூ போட்ட பால். ஏமாடி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கதானே, ரொம்ப சூடாலாம் குடிக்க கூடாதுமா இப்போ. அதெல்லாம் சரியான வெது வெதுப்பான சூட்ல தான் கொண்டு வந்திருக்கேன், கொடுங்க. இதுவே ஆறி போன மைதான் இருக்கு. கோச்சு கதடி. ஞாயிற்றுக்கிழமை நாள் எந்திரிக்கிறதுக்கு 8 மணி 9 மணி ஆயிருது இந்த மனுஷனுக்கு, இந்த அன்பு குட்டிக்கு. போய் எழுப்பி விடுவோம். மகா, எம்மாடி மகா எந்திரிமா. இல்லத்த, என்னால உடம்பு முடியல. எம்மாடி இந்த மாதிரி நேரத்துல அப்படிதாம்மா இருக்கும். எந்திரி, வெறு வயித்தோட இருக்க கூடாது, உடம்புக்கு நல்லது இல்ல. இந்த பால் குங்கும பூ போட்டு காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், குடிமா. எந்திரிமா. இல்லத்த வேண்டாம், உமட்டுற மாதிரி இருக்கு. அது இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். எந்திரிச்சது குடிமா. சரித்த குடி. மகாமா, நீ ஒரு வேலையும் செய்ய வேணாண்டாமா. நீ கம்முன்னு படுத்து தூங்கி இருந்தாலே போதும். சாப்பாடுல இருந்து எல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன். எதுக்குத்தான் உங்களுக்கு சிரமம், நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன இருக்குது எனக்கு சிரமம்? இதுல ஒரு சிரமமும் இல்ல, எல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நீ கம்முன்னு பாலை குடிச்சுட்டு படுத்து தூங்கு. சரித்த. அப்புறம் ஏதாவது வேணும் ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா மறைக்காம அத்தை கிட்ட சொல்லு, சரியா? அத்தை உடனே செஞ்சு தரேன், இல்லைன்னா கடையில கூட வாங்கிட்டு வந்து தரேன். சரிங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே ஃபுல்லா தரவா எல்லாமே செக் பண்ணேன் சார். செக் பண்ணதுல மாப்பிள்ளையோடது ஆதார் கார்டு பேன் கார்டு கிடைக்கல. ஆனா அத்தையோடதும் மாமாவோடதும் ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் பூலாம் போட்டு உங்களுக்கு டாக்குமெண்டா சென்ட் பண்ணியிருக்கேன் உங்க வாட்ஸ்அப்க்கு. அதை என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஓகேப்பா, இது இருந்தாலே போதும், பண்ணிடலாம். சார் எப்படியா இருந்தாலும் உங்களை கண்டுபிடிக்கணும் சார். என் தங்கச்சி வாழ்க்கைக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணு ஜூலி வாழ்க்கைக்காகவாது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். நான் இதை மத்த இடத்துலயே இருந்தா கூட சாதாரணமா எடுத்துக்குவேன். இது நான் பர்சனலா எடுத்து பண்றதுனால கண்டிப்பா அவங்களை பிடிக்காம நான் விட மாட்டேன், சரிங்களா? ஓகே சார். பாவம் சார், அந்த அண்ணா சங்கரண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இப்படி மொத்தமா அவங்க எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சிருக்க கூட மாட்டாரு.
சரிப்பா. அவங்க எங்க இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சு உடனே உனக்கு தகவல் சொல்றேன். ஓகே சார், வச்சிடுறேன். தேங்க்யூ சார். அண்ணே. கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேண்ணே. அண்ணே, நிஜமாவே எனக்கு கால் கிடைக்குமாண்ணே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தி யோசிக்காத, சரியா? நானும் எல்லார மாதிரியும் 2 கால்ல நடப்பனா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், சரியா? பா. நானும் இனிமே 2 கால்ல நடப்பேன், ஓடுவேன், ஆடுவேன். யாரும் என்ன எதுவும் சொல்ல முடியாதுல்ல? அப்புறமேட்டுக்கு எனக்கு வண்டி ஓட்டி பழகணும்னே. அப்புறம் எனக்கு நிறைய இடத்துக்கு சுத்தி பார்க்கணும். எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் அண்ணன் நிறைவேற்றி வைப்பேன், சரியா? அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. ஆனா அது நீ எப்ப நிறைவேத்துவ? என்னது? எப்ப நம்ம வீட்டுக்கு அண்ணி வருவாங்க? அண்ணி வரத்துக்கெல்லாம் நாள் இருக்கு. முதல்ல இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை தான் வரணும், சரியா? ஏமா ஏன்? ஐயோ, மன்னிச்சிருமா, நான் வேணும்னு சொல்லல. நீ மாப்பிள்ளனா அவனை நினைக்காத, சரியா? உனக்கேத்தவன் உனக்கானவன் எங்கேயோ இருப்பான்ல, அவனை கண்டுபிடிச்சு உன் கையில சேர்க்க வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி 2 காலால நடக்கணும், அது என்னோட ஆசை, சரியா? வா போவோம். இப்ப போகும்போது கடையில சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாம் பண்ணலாம். சரிண்ணே. அத்தை வாங்கத்த, சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிடுவீங்க? இல்லம்மா எனக்கு வேணாம், நீங்க போய் சாப்பிடுங்க. என்னத்த இப்படி சொன்னா எப்படி? காலையில இருந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க, காப்பி வச்சா குடிக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நேத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இல்லம்மா நீ போய் சாப்பிடு, எனக்கு பசி இல்ல. ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? எனக்கு அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தானே அத்தை எல்லாமே. நீங்களே என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ணா எப்படி? புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இல்லம்மா, ஒரு பையனை பெத்து அதுவும் ஊதாரியா வளர்த்துட்டேன்ல, அதனால உன் வாழ்க்கையும் போச்சு. என்ன நீ வந்ததுக்கு அப்புறமாவது அவன் திருந்தி இருப்பான்னு நினைச்சேன். அவன் இன்னமும் அப்படியே போயிட்டான். அதான் எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. இப்ப அவனோட பழக்கம் அப்படியே இந்த அரவிந்துக்கும் வந்துருச்சு. இன்னும் என்னென்னலாம் இந்த வீட்டுல நடக்குமோ. அதான் நான் மறுபடியும் சென்னைக்கு போய் வீட்டு வேலைக்கு போலான் இருக்கேம்மா. அத்தை இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டீங்க, இதுக்கப்புறமும் ஏன் அத்தை? பையன் உருப்படியா ஒரு வேலை வெட்டி பார்த்தானா நம்ம இருக்கலாம். ஆனா அவன் தான் ஒரு வேலை வெட்டிக்கு போகாம இப்படி இருக்கானே, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? நான் ஏதோ பாத்துக்கிறேம்மா, என்னால முடிஞ்சது நான் சம்பாரிச்சு கொடுக்கறேன், சந்தோஷமா இருங்க. ஏன் அத்தை நான் அப்படி பேசுனது ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்களா? இல்லம்மா, உன் ஆதங்கத்தை நீ சொல்ற. நான் ஒழுங்கா வளர்த்துருக்கணும், ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டேன். அடிக்க கூடாது வைக்க கூடாதுன்னு வளர்த்துட்டேன், அவ்வளவுதான். சரி விடுங்க, போய் சாப்பிடுங்க போங்க. வரேன் போ. என்ன பாட்டி சீனு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட மாட்டேன்னு வாங்க பாட்டி. அம்மா கோழிய வறுத்து வச்சிருக்குது, வாசம் அப்படியே ஆள தூக்குது. வரேன் போ போ. லெக் பீஸ் கூட பெருசு இருந்துச்சு தெரியுமா? அது அப்படியே எடுத்து சப்பக்கு இருக்கும். வாங்க அத்தை, எந்திரிச்சு வாங்க. அந்த வரமா பாட்டி சீனு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மல்லாக்க தூக்கி அல்லாக்கா போட்டுருவேன். சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.